வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் பிளாகரில் இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் ஓவர்வியூ, போஸ்ட், பேஜஸ் இதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அடுத்ததாக உங்கள் பிளாகரில் உங்கள் சைட்டுடைய டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தெரியுது இல்லைங்களா? அதாவது நம்மளுடைய பேஜுக்கு, அதாவது நம்ம இதில் போஸ்ட் பண்ணியிருக்க ஆர்டிக்கிளுக்கு யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே வரும். ஸோ நம்ம இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே எதுவுமே வரல. நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அப்ரூவல் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைட்டில் அது ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சைட் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த weightlosswell.blogspot.in அப்படிங்கிற சைட்டுக்கு நம்ம அதனுடைய கமெண்ட்ஸ் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சைட்டில் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த வாட் இஸ் அ ஹெல்த்தி டயட், அதே மாதிரி ரெடியூஸ் யுவர் வெயிட் நேச்சுரலி. ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கமெண்ட் வந்திருக்கு. அதாவது பிளாகரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட டைட்டில், கண்டென்ட், பிக்சர்லாம் கொடுத்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அது யாராவது பிடிச்சிருந்தா அல்லது அது சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அவியன்னா ஜோலி அப்படிங்கிறவங்க ஒரு சில லைன்ஸில் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு போஸ்ட்டுக்கும் கமெண்ட் வந்திருக்கு, தெரியுதுங்களா? ராபர்ட் எல் எட்கர் அப்படிங்கிறவர் கமெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது போல் இந்த பேஜுக்கு, அதாவது இந்த பிளாகர் மூலமாக க்ரியேட் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் இங்கே இதில் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைட்டில் பப்ளிஷ் ஆகும், தெரியுது இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த கமெண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இதில் அவைட்டிங் மாடரேஷன் அப்படின்னா நம்ம இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் நம்மளுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்கும், தெரியுது இல்லைங்களா? இல்லை நம்ம வேண்டான்னு சொல்லி டெலீட் பண்ணதெல்லாம் இந்த ஸ்பேமில் இருக்கும். அடுத்ததாக கூகுள் ப்ளஸ். ஸோ கூகுள் ப்ளஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தாலே போதும், இந்த கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட் நீங்கள் டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கெட் ஸ்டார்டட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது கெட் ஸ்டார்டட் கொடுத்து நீங்கள் கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கூகுள் ப்ளஸில் இருந்தும் உங்களுக்கு லைக்ஸ் வரும். அதாவது நீங்கள் இதில் ஏதாவது போஸ்ட், அதாவது ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் ப்ளஸில் அது டிஃபால்ட்டாக ஷேர் ஆகிடும். அடுத்ததான் ஸ்டாட்ஸ். நீங்கள் இந்த மேலே ஓவர்வியூ பற்றி பார்த்துருப்பீங்க, சேம் அதே தான் இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பேஜ் வியூஸ் பை கண்ட்ரிஸ், அதாவது கண்ட்ரி வைஸாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து 10 பேஜ் வியூஸ் நடந்திருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏல ஒரு பேஜ் வியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி எந்த ஃபயர் பாக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம இங்கே பார்க்க முடியும், தெரியுது இல்லைங்களா? ஸோ ஜென்ரலாக ஓவர்வியூ அப்படிங்கிறது கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டுடே, எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த், இந்த மாதிரி டே வைஸாக நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி பார்க்க முடியும், தெரியுது இல்லைங்களா? அடுத்ததாக ஏர்னிங்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, பிளாகரில் நம்ம ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண வெப்சைட் மூலமாக நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் நீங்கள் எடுத்ததுமே இதில் AdSense அக்கௌண்ட் நம்ம அப்ளை பண்ண முடியாது. AdSense அப்படிங்கிறது இந்த கூகுள் ஆட்ஸ்லாம் ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ நம்ம சைட்லேயும் கூகுள் AdSenseலேருந்து சில ஆட்ஸ் ரன் பண்ணுறது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போதைக்கு இது நம்ம அப்ளை பண்ண முடியாது. அடுத்ததாக கேம்பெயின்ஸ். சேம் அதே தான், நம்ம ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒவ்வொரு கேம்பெயினும் நம்ம க்ரியேட் பண்ணி ரன் பண்ண முடியும்.
ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டுமே உங்களுக்கு தேவையில்லை. அடுத்ததாக லே அவுட். இந்த லே அவுட் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.